எல்லா சாமிகளும் நல்லா கேட்டுங்க. இந்த தடவையாவது நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் ஆகியே தீரணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இப்ப நான் கற்பூரத்தை கொளுத்தி இருக்கிறேன். அடுத்தது நான் என்னத்தை கொளுத்துவேன்னு எனக்கே தெரியாது. யுவர் அண்டர்ஸ்டாண்ட்? அறாமணிய நாம வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட டைவடிங்க. ஆற்றல் மிக்க சிங்கங்களே, அஞ்சாத நெஞ்சங்களே, அனாதை தங்கங்களே, புறப்படுங்கள். நாய்க்கு பேரு முத்துமலையா? அண்ணே, அண்ணி எங்களை நாயின்னு திட்டுறாங்க. அவ பேயின்னு கூட திட்டுவாடா. ஏண்டி அப்படி சொன்ன? பின்ன இந்த சோத்து கட்டி பசங்களை போய் செயல் வீரர்கள் சொல்றீங்க? இந்த சொக்க தங்கங்களை பார்த்தா சோத்து கட்டின்னு சொல்ற. இங்க பாருடி, இது எதை காட்டுது? நான் ஜெயிக்கிற வரைக்கும் கிராப்பே வெட்டிக்கிறது இல்லன்னு என் கொள்கை பிடிப்ப காட்டுது. அது மட்டுமா? இங்க பார், இந்த பஞ்சாயத்து தேர்தல்ல அண்ணனை கெலிக்க வச்சு ஜனாதிபதி ஆக்காமே விளையாட்டே. பூச்செரிச்ச மண்டையா, பஞ்சாயத்து தேர்தல ஜெயிச்சா எப்படா ஜனாதிபதி ஆக முடியும்? வேற என்ன ஆகலாம்? பிரசிடென்ட். அதோட நிறுத்திக்க. அடி புண்ணாக்கு வியாபாரி பல்லாக்கு சுந்தரியே, அடுத்த ஐட்டத்தை பார். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. கோவில்ல கொடை புடிச்சுட்டு இருந்தவன் ஒரு கொள்கை பிடிப்புல இப்ப எனக்கு கொடை புடிச்சுட்டு இருக்கிறான். 1 வருஷமா 2 வருஷமா 30 வருஷமா அதே கொடை அதே வசனம் சொல்லி ஊரை கலக்கிட்டு இருக்கிறான். இவங்களை பார்த்தா நீ சொல்ற? புண்ணாக்கு திங்கிற ராஜாக்கு புடிச்சு கொடுக்கற மந்திரிங்க மூஞ்சிங்களை பாரு. இவங்களை வச்சு ஜெயிக்க போறீங்களா? சரி, இதுங்களை விட அடுத்த வெள்ளங்கத்தை பாரு. பாத்தியாடி, அவன் ரோசத்தையும் கோபத்தையும் யாராவது என்கிட்ட முரண்டு பிடிச்சா அப்புறம் அவன் இடுப்புல வேட்டியா நிக்காது. ஓ நல்ல நேரம் அவனுக்கு இன்னைக்கு கோபம் அளவோட வந்திருக்குது. போடி உள்ள முறைக்கிற ஏட்டி கழுத்திலே மிதிச்சு கொண்டு விடுவேன். ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிடுமேன்னு பாக்குற. கண்ணா இந்த வேட்டி கட்டுறா. ராஜாக்களா வாங்கடா. எங்க ஓட்டு நிறுத்துக்கடா. நீங்க 4 பேர் ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சிருவேனா? அது என்ன எப்ப பார்த்தாலும் கூட வரவனுக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்குங்கிறீங்க? மத்தவங்க கிட்ட கேளுங்கடா. தலைவா, எங்க திறமையை நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்காக அந்த அம்மா கிட்ட நான் போய் ஓட்டு கேட்கறேன் பாருங்க. இது என்ன ஓட்டு கேட்க போறா? பிச்சை கேட்க போற மாதிரியே போறான். அதோ நிக்கிறாரே எங்க தலைவர், அவருக்குத்தான் நீ ஓட்டு போடணும். போடலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? பலாந்து நடக்கும். பாக்குறதுக்கு வத்தி போன முருங்கக்கா மாதிரி இருக்க. உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். அடுப்புல வைக்கிறீங்களாங்க? அவங்க இடுப்புல கூட வைப்பாங்கடா. ஓட்டு கேட்கற லட்சணமா இது? நல்லா பணிவா கேள்றா. பணிவா? மரியாதையா சொல்றேன், ஓட்டு வணக்கம். என்ன தேன் பாட்டிலோட? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வைத்தியர் மருந்த தேன்ல கலக்கி கொடுக்க சொன்னாரு. அதான் தேன் வாங்க போயிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா தேனை ஒப்பிடுற. வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துற. கட்டெருமை போட்டு கண்ட இடத்துல கடிக்கிட்டோம். செத்த பையா. என்னடா அது? என்ன கையில சொம்போட கிளம்பிட்டீங்க? அதை ஏயா கேக்குற? புள்ளைக்கு வச்சிருந்த பாலை என் புருஷன் குடிச்சிட்டாரு. பால் வாங்க போறேன். மா, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா பாலை ரொப்பி வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துற. நீ தான் கனெக்ஷன் கொடுக்கணும்னு பாக்குற, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அட ஏயா அலையிற? பஞ்சாயத்து எலெக்ஷன் எப்ப நடக்கணும் அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. நீ தான் வீதி வீதியா அலையிற. உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறா பாரு, அவளை சொல்லணும். நல்லா கேட்க. 3 தடவையா? 4 தடவையா? 4 தடவை தலையில வந்துட்டாரு. என்னடா இங்க சண்டை? இல்ல தலைவர், நீ பஞ்சாயத்து தேர்தல்ல 3 தடவை மண்ணை கவிக்கினேன்னு நான் சொல்றேன். 4 தடவை நீ நான் ஜெயிக்கிறத கணக்கு போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க மண்ணை கவர்றத கணக்கு போட்டுட்டு இருக்கீங்களா? இதான் நீங்க வேலை பாக்குற லட்சணமா? ஒழுங்கா வேலை பாக்கல உங்களை எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். டேய், பாத்தியாடா நிலைமைய? என்ன நிலைமை? சஸ்பெண்டா. இந்த ஆளுகிட்ட ஏதாவது ஒண்ணு செஞ்சு சமாளிச்சு நல்ல பேர் வாங்கணும். ஐயா பசிக்குதுயா, தர்மம் பண்ணுங்க. எந்த ஊரியா நீ? அந்த இருங்க, ஆடு மேய்க்கிறவன். என் பொண்டாட்டிய ஓட்டிட்டு போயிட்டான்யா. சாப்பிட்டு 4 நாளாச்சு, தேடி அலைகிறேன். பசிக்குது, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஏம்பா, இந்த ஆள நம்ம தலைவர் வீட்டுக்கு ஓட்டிட்டு போனா கூட்டுக்கு போனா என்னன்றா? அட அந்த ஆள் வீட்டுக்கு எதுக்கப்பா? அந்த மனுஷன் நம்மளை எதுக்கும் உதவாக்கற அப்படின்னு அதை நாம சமாளிக்க வேணும். உன் பசி ஆத்தணும், அவ்வளவுதானே? யார் எதை சொன்னாலும் இப்படி தலையை ஆட்டிக்கலாம். அப்படி இல்லடா, தலை தனியா வந்துட்டு போகுது. மெதுவா இப்படி ஓ அடேங்க அப்பா. சிக்கனு, மட்டனு, மீன், வடை, ஜாங்கிரி. என்ன இது மில்கி ஹோட்டல்ல நடத்த போறியா?
இது என்ன கோழிக்கால ஓங்காலா? ஆசையா செஞ்சு போட்டா இப்படி கிண்டல் பண்றீங்களே, கொஞ்சம் சாப்பிடுங்க. தலைவா சனி எனக்கு வந்துட்டானுங்க. வாங்க தொண்டர்களே. அண்ணே ஓட்டு கொண்டு வந்திருக்கிறோம். 10 ஓட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆமாங்க 10. என்னது ஓட்டா? என்னங்க சாப்பாடு? ஏன் லட்சியத்துக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி. சாப்பாடு சாப்பாடு எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஓட்டு கிடைக்குமா? எங்கடா அந்த ஓட்டு? ஏங்க இவரை தெரிஞ்சா நம்ம பீரா கோயில அவருடைய கடைசி தம்பி மேற்கு தெருவில 10 வருஷமா ஒரு ஊரு பூட்டு போட்டு இருந்துடா. அந்த ஊரு இவன் தான். ஏங்க இதுக்கு முன்னால நீங்க குடிமை வச்சிருந்த இல்ல? வயா புண்ணாக்கு. முன்னால இல்ல பின்னால. பின்னாலயும் இவனா? பேஸ் லெப்ட் ரைட் ஹெட் டவுன் அப். இந்த மூஞ்சி இந்த ஊருக்குள்ள நான் பார்த்தே இல்லையாப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னால மில்லு வேலைக்கு வெளியூர் போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ஓட்டெல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஓட்டு நமக்கு தாங்க எல்லாம் சொல்லி கரெக்ட் பண்ணிட்டேன். 10 ஓட்டு வச்சிருக்காருங்க. 10 ஓட்டா? அட பாவீங்களா, அண்ணன் நிக்க வச்சு பேசிட்டீங்களா? அண்ணா வாங்க வாங்க நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. இது உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு வெக்கப்படாம சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க நொன்னாங்க? அண்ணன் 10 ஓட்டு வச்சிருக்காரு. அண்ணா நீங்க சாப்பிடுங்க. அண்ணா அது பாயாசம் கடைசியில சாப்பிடணும். எங்க ஊர்ல முதல்ல இதான் சாப்பிடுவாங்க. சரி சாப்பிடுறோட நாய. அண்ணா முறுக்கு நல்லா இருக்குமா அண்ணா? டேய் பண்ணானே, அது முறுக்கு இல்லடா ஜாங்கிரி. வாழ்க்கையில நீ ஜாங்கிரியே பார்த்தது இல்லையா? காலம் பூரா டீ குடிச்சிட்டு நாய் வாழ்ந்துருக்கும் போல இருக்குது. சாப்பிடுறா, அண்ணனுக்கு பரிமாறடி. சாம்பார் போட்டுங்க. எது பார்சலா? மவன அதான் நடக்காது. எதுவா இருந்தாலும் இங்கேயே தின்னு இங்கேயே ஜீரணிக்கணும். சாப்பிடு. இது என்னது? ஏப்பா எங்க வாந்தி எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன். எப்படிங்க சாப்பாடு? என்னங்க சாப்பாடு? உப்பு இல்ல சப்பு இல்ல. உப்பு இல்ல சப்பு இல்லையா? அண்ணா கோச்சுக்காதீங்க. அடுத்த தடவை வாங்க சாப்பாட்டை மாத்திர இல்லன்னா என் சம்சாரத்தை மாத்திக்கிறேன். அந்த ஓட்டு என்னாச்சுங்க? எந்த ஓட்டு? அதான் 10 ஓட்டு. ஊர் கடைசியில பூட்டின வீடு இந்த ஊர். நீங்க வீடும் கிடையாது, அந்த ஊரும் கிடையாது. என்னது? ஊரே கிடையாதா? டேய் என்னடா சொன்னீங்க? உண்ட மயக்கம் பெறலாம். என்ன சொன்ன பெண்ணாத்தே? டேய் கொள்ளி கட்டியாடி எல்லா போய வாயை கறிக்கி விட்டுறேன். போங்கடா நீங்க. போ பேசாத பேசாத போ. போய் போ போ. வாங்க. எங்கடா கூட்டி போறீங்க? வாங்க தலைவரா சொல்றேன். எங்கடா? வாங்க சொல்றேன் வாங்க. என்னடா கிளவி செத்த போனமாட்டு கிடக்குறா, இங்க கூட்டி வந்திருக்கீங்க? இல்ல தலைவரா, தேர்தல நீங்க ஜெயிக்கணும் இல்ல, கொஞ்சம் இருங்க. நீ வாயா, எங்க ஐடியாவை பாருங்க. பக்கத்துல நில்லுமா. இதை ஏன்டா என் பக்கத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கிறீங்க? சும்மா இருங்க தலைவரா. பாட்டி கட்டி பிடிச்ச மாதிரி நில்லுங்க. அத ஒரு போட்டோ எடுத்து பெரிய சைஸா போஸ்டர் அடிச்சு ஊரு பூரா ஒட்டிட்டா அத தாய் குளம் எல்லாம் பார்த்து உங்களுக்கே ஓட்டு போட்டு அப்புறம் நீங்க தேர்தலில் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிடுவீங்க. அப்படியா? ஓடி போயிரு. கொடையிலேயே குத்தி கொண்டு விடுவோம். படுவா போட்டோ விடையா? கட்டிப்பிடி தலைவா. எடு எடு எடு. இந்த பக்கம் இந்த பக்கம் திரி தலைவா. எடு எந்த பக்கம் கட்டி பிடிங்க. எடு இந்த பக்கம் இந்த பக்கம் எடு எடு அந்த பக்கம். என்னடா கிழவி கீழே பொத்து விழுந்துட்டா? இன்னும் ஆச்சு புடிச்சா? ஐயோ தலைவா, தாய் குலத்தை கொண்டுட்டியா தலைவா? தாய் குலத்தை நான் கொண்டுட்டேன். ஐயோ தலைவா, டேய் நான் இங்க இருக்கேன்டா. அங்க பாருங்க, 7 கொலை பண்ண ஏகாம்பரம் இவன் தான். இந்த கிழவிக்கு பேரன். உங்க பாட்டிய நான் ஒண்ணு கொல்லடா. கைய வச்சு பொத்து செத்து போயிட்டாடா. தலைவா, தெய்வமே, 5-6 மாசமா என்ன வாட்டி வளர்ச்சிட்டு இருந்த கிளவிய ஒரே அமுக்க அமுக்கி கொன்னுட்டீங்க தலைவா. என் பாரதியை குறைச்சிட்டீங்க தலைவா. கை கொடுங்க தலைவா. இனிமே என் குடும்பத்து ஓட்டு பூரா உங்களுக்கு தான் தலைவா.
ஓ இப்படி ஒரு கதை இருக்கா? கைய விடுறா. டேய் இந்த ரேஞ்சில் உள்ள கிழவிங்க எவ்வளவு இருந்தாலும் சரி கொண்டு வாங்கடா நம்ம ஜெயிச்சோம். இவருதான் நாங்க சொன்ன சாமியாரு. இவனா சாமியாரு? ஆமா. சுண்ணாம்பு சட்டிகள் உள்ள பல்லி மாதிரி இருக்கான். இது நேத்து ராத்திரியா? தப்பா நினைக்காதீங்க, சாமி கோவப்பட்டாரு. நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவரு எங்க தலைவர் எப்பவுமே தமாசத்தான் பேசுவாரு. என்ன கூல் ஆயிட்டாரு? ஓ கூல் ஆயிட்டாரா? தலைவர இவரு ரொம்ப பெரிய சாமி. பேரா? பெரிய சாமினா சித்து விளையாட்டு எல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க. இப்ப இருக்கிற தலைவனுங்க மந்திரிங்க இவர் ஆசியினாலதான் பதவிக்கே வந்திருக்காங்க. இப்ப இருக்கிற லீடர்ஸ் பூராமே சாமியாருக்கு தயவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு பெரிய கேடிங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் பிறந்தது திருமூர்த்தி மலை, வாழ்ந்தது திருப்பதி மலை, சாமியாரானது இமயமலை. இப்ப இருக்கிறது எரிமலை இல்லையா? இல்லீங்க, இப்ப இருக்கிறது பரங்கிமலை தான். இந்த விஷயத்த பேச வந்திருக்காரு. பேசு பேசு பேசு. அவன் இப்போ பொறுமை இருக்கா? அவனை ஏன்டா போய் காலை கடிச்சு வச்ச? அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்னடா சொன்னா? அது எப்படிங்க வாயால சொல்றது? வாயால சொல்ல முடியல, முதுகு வழியா ஓட்டு போட்டு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அது இல்லைங்க, இனிமே நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆக முடியாதான். அப்புறம் எதுக்குடா இவங்கிட்ட என்ன கூட்டிட்டீங்க? எதுக்குடா போலாம்? சாத்தி போடுவேன். இப்ப என்ன சொல்ற? ஒரு சிக்கல் இருக்குதான். போன ஜென்மத்துல அண்ணி நாயா பிறந்ததா? ராத்திரி எல்லாம் உங்க காலம், அதனாலதான் நீங்க பிரசிடென்ட் ஆக முடியலையா? ஏண்டா ராத்திரி பூரா ஒரு மனுஷனை காலம் பிரசிடென்ட் ஆக முடியும்? எங்க உழைப்பெல்லாம் வீணா போச்சுங்க தலைவரை. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ராத்திரியே போய் உங்க அண்ணி நாயான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் உண்மையா இருந்தது, அவளை வீட்டை விட்டே விரட்டி அடிக்கிறேன். அது மட்டும் பொய்யா இருந்தது, இவன் சைஸ்க்கு ஒரு குழி வெட்டி வைங்க. நாம போட்ட திட்டத்தை உண்மையில இருந்தால் நம்பிட்டான். குடும்பம் ரெண்டாக போகுது. ஆமா, அதே மாதிரி அந்த அம்மாவை தலைவரோட காலம் அதுக்கு என்ன வழி? இப்படி செஞ்சா எப்படி? அந்த அம்மாவை இங்க கூட்டினு வர்ற எதுக்கு? அதாவது அவருக்கு உப்பு தோஷம் இருக்குது. அவர் காலம் பார்த்தா நீங்களே புரிஞ்சுவீங்க. லவுண்டாப்பா துணியும் என்ன தூக்கம் வரலையா? ஏய் நீங்க தூங்கலையா? நாய் பிறவிகளுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வரும்? உப்பு தோஷம் உள்ள உங்களுக்கு மட்டும் தூக்கம் வருமா என்ன? பாக்கலாம் 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 பாக்கலாம். சாமி சொன்னது சரியாத்தான் இருக்கும் போல் இருக்கு. பம்மி பம்மி பாக்குறாளே, இருக்கட்டும், இந்த நாய் என்னை கையும் கடவுமா புடிச்சிடுறேன். சாமி சொன்னது சரியாதான் இருக்கும் போல் இருக்கு. இன்னைக்கு இந்த ஆளுக்கு உப்பு தோஷம் பிடிச்சிருக்குதா இல்லையான்னு பார்த்தே ஆகணும். அது இன்னைக்கு நடக்காது மவள. பாக்கலாம் பாக்கலாம். நான் இங்க தொல்லை தாங்க முடியலப்பா. ஆளை நீட்டி படுக்க முடியல. பாரு உள்ளங்கால எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு. போ பட படு நாய பட பட. பாப்போம் பாப்போம். நாய நாய அடிங்க, செருப்பால் அடி. ஏன்னா நீ காலை இப்படி பண்ணி வச்சிருக்க. நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கல, பிரசிடென்ட் ஆக முடியல. நாய் பிறவி. உப்பு தோஷம். உப்பு தோசமாவது பப்பு தோசமாவது போடி வழியா. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. இனிமே உங்களோட வாழ முடியாது. ஒப்பா தெரு பிச்சை எடுக்கிறான். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அவ அடுத்த தெருவுல பிச்சை எடுக்கிறா. போ இருங்க, உங்களுக்கு நான் யாரை நிரூபிச்சு காட்டல. காட்டு காட்டு போ. அப்பா நாய துரத்தியாச்சு. இனிமே நான் பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட். அண்ணி வாழ்க. அண்ணி அண்ணி நமது தலைவி. நமது அண்ணி நமது தலைவி. நேத்துக்கு வரைக்கும் அண்ணன் வாழ்க, இன்னைக்கு அண்ணி வாழ்கவா? என்ன தலைவி சீரியல் செட் வச்சிருந்தா பெரிய தலைவி ஆயிட்டாளா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? புனித போருக்கு தயாராகி விட்டோம். ஆனா இறுதி தாயிலே
குடும்பத்தை பிரிச்சு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நீ புனித போறது தயாராகிட்டியா? இவனுக்கு எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டானுங்க. இவன் மூஞ்ச பாரு, இவன் தான் மஞ்சக்காடு மணிக்குஞ்சு சாமியாரா. ஆமா, உப்பு தோசை நீ நாய் பிறவின்னு சொல்லி செட்டப் பண்ணி நம்மளை பிரிச்சுட்டானுங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம 2 பேரையும் நடுத்தர நிக்க வச்சுட்டானுங்க. இனிமே நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம், வாடி வீட்டுக்கு போறோம். அதான் என்ன மன்னிச்சிருங்க. இரு, மன்னிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. இந்த நாய்ங்களை அப்படியே அடிச்சு குறைச்சிட்டு வந்துடுறேன். அடியே அன்னக்கிளி, என் பஞ்சாயத்து ஆசை பஞ்சா பறந்து போச்சு. இப்பவே போய் ஒரு நல்ல பார்பரா பார்த்து நான் கேப் வெட்டிக்கிறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, எங்கேயுமே கடை இருக்காது. அப்ப நான் வீட்டுக்கு போகணும்னு தலையை குனிஞ்சுக்கிறேன். அருவாமணி எடுத்து நீயே வெட்டி விட்டுரு. டேய் புதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்டயே நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். என்ன கிடைக்குது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்டுரும். நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள். என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காசை கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணும் மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரியாடி. ஆமா, வெளியே போய் பாரு. மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர் கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். தேவரே, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி. இந்த மனசாஸ்திரம் பார்த்து சொல்றாரே மணி ஐயரு, அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற. ஒரே ஒரு குறை, நாளைக்கு 8ல இருந்து 9 நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்கி மறிக்கொழுந்து பாடு பாடு. மறிக்கொழுந்து, ஏன் பாட்டை இழுத்து விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு. அட பாடு முள்ள. எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா, அப்போ ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா, உண்மையிலேயே நீந்த விட்டாள. ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது. மனுஷங்க யாரா நீ? எந்த ஊரா? தண்ணிக்குள்ள என்ன பண்ண? தவக்கலைக்கு பிறந்தவனா? தவத்தை கெடுத்து விட்டீங்களே. தவமாடா இது? தவம்னா தண்ணி ஓரமா உட்கார்ந்து பண்ணுவாங்க, மரத்தடியில் உட்கார்ந்து பண்ணுவாங்க. தண்ணியில முங்கிட்டு அப்படி என்னடா தவம்? எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பாரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வித்தையாடா சொத்த? நீ வெளியூர்கார பையன். எங்க ஊர்ல டென்ஷன் ஆகிற அளவுக்கு உனக்கு என்னடா நடந்தது? நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டியாடா. இனிமே இதுல மனுஷன் குளிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாட்டலாம். என் வாழ்க்கையில முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டார். அப்பாரா அவன் கடப்பார. அந்த விளங்கா மூஞ்சி நீ ஏன்டா கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு, இந்த பாறை மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கிறா? யாரோ கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள, அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க 2 பேர் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனது காரணமே தண்ணி தான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். ரெடியா? உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு சேவிங் மட்டும் பண்ணி விடு. அது இல்லைங்க இது. ஓ இதுவாயா? இத கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. சரி பூசி விடுங்க. கை காட்டுங்க. என்னங்க சாணிய பூசுறீங்க? சாணியா இது? சந்தனம்யா. சந்திரமா? சந்தனம் பார்க்காத மாப்பிள்ள நீ ஒருத்தன் தான். வா. அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடுதே.
யார் இது? பொண்ணோட ஆத்தாவா? ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல, பொண்ணே இதுதான். வாங்க. பொண்ணு இதுதானா? நான் வர்றேன். மாப்ள, என்ன இதுக்கே இப்படி அலறி அடிச்சிட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்ள, உட்காருங்க மாப்ள. இது அது சேர், ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. இவதான் பொண்ணா? கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு, அது பொண்ணோட தோழியா. கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, சிவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும்பாங்க. அடிய ராசாத்தி. அப்ப உன்னைய அடிக்கலாமா? அப்படி போடி. மாப்பிள்ள ஒன்ன காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. பாக்கதப்பா. சரி சரி, பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுடா. சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை என்ன பாத்துட்டு இந்த ஓட்ட ஓடுறாரு. சும்மா அப்படியே ஓடி புடிச்சு விளையாடலாம்னு தான். என்னப்பா என்ன சொல்ற? வயசாச்சு, உனக்கு அறிவு இருக்கா? உன்னை யார் கிளம்பி காப்பி எடுத்து சொன்னது? எங்க இந்த மாதிரி குழந்தை? என்ன மேஸ்திரி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த காவாலி பையன் இங்கதான் தண்ணியில் இருப்பான். நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். அவன் ரொம்ப ஒழுக்கமானவன்பா, தண்ணி நீலாம் குடிக்க மாட்டான். ஆடா நீங்க ஒண்ணு, நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். எங்க? மாப்பிள, ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ணை காட்டுறேன். பொண்ணு வேணாம்னே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்னும் நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ணே. அட சோம்பேறி பைய மகனே. இதை எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பாத்துட்டு விடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேச விடாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையெழுத்தை யாரால நான் மாத்த முடியும்? பாட்டீங்க பாருங்க, அடி வரேன். என்ன அடிக்கிறீங்க? காலை புடிச்சு வேலை கேட்டு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா? இருக்கிற சிமெண்ட் மூட்டையில தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்திருக்கீங்க. என்ன ஊத்துறீங்க கேட்டல? அப்பதான் கட்டடம் ஸ்ட்ராங்கா இரும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பழுவ குறைக்கத்தான் எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே சிமெண்ட் மூட்டையில ஊத்துறோம்னு ஊத்திட்டேன். ஆனா கரையா முடிச்ச தலையா, ஏன் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டியா? காலி பண்ணி என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன்னு பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி மிதிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கா இருக்குது பாரு. வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே. எங்க போயிட்டா இவன் இந்த கரிச்சேட்டி தலைய? இவன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். உண்டோ என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா. பரவாயில்ல உட்காருங்க. எட விளக்க மாட்ட பொம்பளை ஓதுங்க இடத்துல உனக்கு என்னடா வேலை? யாரா நீ? எந்தடா ஓடா? டேய், இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம்
அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே பூவை பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே பூவை பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா இது? புய். இது புய்யா? புஷ்பம். புஷ்பம். ஏய், புஷ்பம். புஷ்பம். ஏய், புஷ்பம். புஷ்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ. புய். பூ. புய் 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 புய். இது உய்யா? பூ. ஐயோ, இங்க வாயா. என்ன உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் உய் அவுய் அவுய். ஏய் ஏய், சிமெண்ட் செவுத்துல பூசுறதுக்கு தான், ஓ மூஞ்சில பூசுறதுக்கு இல்ல. மீசிய பாரு, சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்குறான்னா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒற்ற குச்சி மாதிரி, இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து வேற. கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டேன். அப்படியேம்மா? இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா. சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. என்னமா? என்ன வாயிலிருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது? என்ன? ஏன்டா ட்ரம் தண்ணிக்குள்ள போயிட்ட? ஒண்ணுலண்ணே, உங்க கூட இருக்கானே குள்ளமா கருப்பா, அவன் தான் சொன்னான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போடா டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும்னே. அதான் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ, இங்க வா. என்ன தலையை சுத்தி சொர்ணாய் கடிச்ச மாதிரி? மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷன்? அண்ணே, நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம், அதுவும். ஆமா, நீ எது ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா? போமா. அட போபுள்ள, சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு. டேய், உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுல, அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பார்த்து? போடா, போய் மம்மி எடுத்து போடா. இப்ப சொல்றா. அண்ணே, உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதான் குறைக்கிறதுக்காக இங்க. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லி விடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்ல. ஏய், என்ன மூக்கோட மூக்கு உரசி பாக்குற? தங்கமாண்ணா எப்படி? உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா, உன்னை அப்படியே விடுங்க. ஏன்? அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்டு விஷ் மாதிரி பெண்ட் ஆகிருக்கா. இவன் என்ன செய்வான்னு இவனை போய் தலையா? இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை எனக்கு என்னமோ நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புருஷன்கிட்டயே காட்டி கொடுத்தது இல்ல. என்னடா தலை இது? வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி. ஏண்டா, அந்தமான் தீவிர 5-6 தென்னை மரம் மாதிரி வச்சிருக்கிற. பார், இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்கார்ந்து புடுங்குற. உங்களுக்கு எல்லாம் என்னடா டென்ஷன்? என்ன உனக்கு டென்ஷனா? எங்க அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன. என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வலியால அந்த கிழவி கடந்து துடிச்சிட்டு இருக்கு. இந்த பாய் முண்டை எங்க தேடி காணோம்னே. இதுதான்டா டென்ஷன். வா, அவ வர்றதுக்கு முன்னால நம்ம போலாம்.